அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. மதீனாவை பாதுகாக்கும் திட்டம். குறைஷியரும் யூதர்களும் இணைந்து மதீனாவை தாக்கி அழிக்கப் போகிறார்கள், முஸ்லிம்களை கூண்டோடு ஒழிக்கப் போகிறார்கள் என்ற செய்தி ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் நபி அவர்களுக்கு கிடைத்தது. உடனே நபிகளார் தம் சஹாபாக்களிடம் ஆலோசனை செய்தார்கள். அப்போது சஹாபாக்கள் கோட்டையை அடைத்துவிட்டு வெளியிலிருந்து போராடுவோம் என்றனர். அந்த சமயம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரை வீரர்களை தடுப்பதற்காக அகழ் தோண்டலாம் என ஆலோசனை வழங்கினார். இந்த யோசனை நபிகளாருக்கு மிகவும் பிடித்திருந்தது. எனவே மதீனாவின் வடக்கிலும் திறந்த வெளியிலும் அகழ் தோண்ட உத்தரவிட்டதுடன் அன்னலார் தாமே கோடு இழுத்து 10 சஹாபாக்கள் கொண்ட குழுக்களை அமைத்து ஒவ்வொரு குழுவினரும் 10 முழம் இடத்தை நிர்ணயித்து தோண்ட வேண்டும் என பணியை தொடங்கினார்கள். சஹாபா பெருமக்கள் இரவு பகலாக அயராது பாடுபட்டார்கள். பணியின் போது ஓரிடத்தில் பெரும் பாறை ஒன்று தென்பட்டது. நபி அவர்கள் அதன் மீது அல்லாஹ்வின் பெயர் கூறி சம்பட்டியால் 3 முறை அடித்தார்கள். பாறை தூள் தூளாக தகர்ந்தது. மேலும் ஷாம், ஈரான், ஏமன் ஆகியவற்றை வெல்வோம் என்ற சுப செய்தியையும் நபிகளார் கூறினார்கள். ஆக 3000 சஹாபாக்கள் 6 நாட்களில் ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் நீளமும் 5 முழ அகலமும் 5 முழ ஆழமும் கொண்ட அகழியை தோண்டி முடித்தார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். கொசு அல்லாஹ்வின் சிறியதோர் படைப்பு. அல்லாஹ் தஆலா கொசுவின் உணவாக இரத்தத்தை ஆக்கியுள்ளான். எனவே அது உடலுக்குள் தனது ஊசி மூக்கை நுழைத்து இரத்தத்தை உறிஞ்சுகிறது. தோலை தாண்டி சதையில் இரத்தம் இருப்பதை அந்த கொசுவுக்கு சொன்னது யார்? நமது உடலில் அரவமின்றி வந்து அமர்வது, சிறிய அசைவு ஏற்பட்டாலும் பறந்து விடுவதும் இதன் இயல்பாகும். இந்த இயல்பை வழங்கியது யார்? நிச்சயமாக அல்லாஹ் தான் வழங்கினான். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. நின்று தொழுதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், தொழுகையில் மிகவும் பணிந்தவர்களாக நில்லுங்கள். விளக்கம்: நின்று தொழ சக்தி பெற்றவர் ஃபர்ல் மற்றும் வாஜிபான தொழுகைகளை நின்று தொழுவது கட்டாயமாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. இஷாவில் சுன்னத்தான கிராத். நபியவர்கள் இஷா தொழுகையில் வஷம்சி வலுஹாஹா என்ற சூரா மற்றும் இது போன்ற சூறாக்களையே ஓதினார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. காலை மாலை பள்ளிவாசல் செல்லுதல். எவர் காலையிலோ அல்லது மாலையிலோ அல்லது காலை மாலை 2 நேரமும் பள்ளிவாசல் செல்கிறாரோ அவருக்காக அல்லாஹ் தஆலா சுவனத்தில் விருந்துக்கான ஏற்பாடு செய்கிறான் என்று நபியவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. கீழாடையை இழுபட விடுவோருக்கு எச்சரிக்கை. முன்னொரு காலத்தில் பெருமையாக தனது ஆடையை தரையில் இழுபடுமாறு அணிந்ததன் காரணமாக ஒருவர் பூமியில் சொருகப்பட்டார். மறுமை நாள் வரை அவர் சொருகிய வண்ணம் பூமிக்குள் சென்று கொண்டே இருப்பார் என நபியவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகமே குறிக்கோளாக ஆவது. உலகத்தையே குறிக்கோளாக ஆக்கிக் கொள்பவரின் தேவைகளை அல்லாஹ் தஆலா பெருக்கி விடுகிறான். மேலும் அவன் கண்முன்னே ஏழ்மையை ஏற்படுத்துகிறான். இதனால் அவர் சதாவும் பீதியுடன் இருப்பார். அவருக்கு விதிக்கப்பட்ட அளவே உலக வசதிகள் கிட்டும். எவர் மறுமையை தமது குறிக்கோளாக ஆக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவரின் தேவைகளை சுருக்கி விடுகிறான். அவரது உள்ளத்தை செழிப்பாக்குகிறான். இதனால் அவர் நிம்மதி பெறுகிறார். மேலும் உலகம் பணிவுடன் அவரிடம் வருகிறது என்று நபியவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. மறுமையில் முஃமின் மற்றும் காஃபிரின் நிலை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அந்நாளில் சில முகங்கள் பிரகாசமுள்ளவையாக இருக்கும், சிரித்தவையாகவும் மகிழ்வுடையதாகவும் இருக்கும். ஆனால் அந்நாளில் வேறு சில முகங்கள் அவற்றின் மீது புழுதி படர்ந்திருக்கும். அவற்றை கருமை இருள் மூடி இருக்கும். அவர்கள் நாம் நிராகரித்தவர்கள், தீயவர்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். இடுப்புக்கு கீழ்வாத சிகிச்சை. இடுப்புக்கு கீழாக ஏற்படும் வாத நோய்க்கு அரபு நாட்டு செம்பரி ஆற்றின் வால் பகுதியில் அமைந்துள்ள
உருண்டை வடிவிலான கொழுப்புகளில் ஒரு உருண்டையை எடுத்து அதை உருக்கி 3 பங்காக்கி தினசரி வெறும் வயிற்றில் காலையில் ஒரு உருண்டை வீதம் 3 நாட்களுக்கு சாப்பிட நிவாரணமளிக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் ரசூலுக்கு கீழ்ப்படியுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.